தமிழக அரசியலில் கமிஷன், கரப்ஷன் என்ற வார்த்தைகள் மீண்டும் ஒருமுறை பெரும் புயலை கிளப்பியுள்ளது. திமுக ஆட்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் நடைபெற்றதாக கூறப்படும் ரகசிய ஒப்பந்தங்கள் மற்றும் ஊழல் புகார்கள் குறித்து புதிய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஆதவ் அர்ஜுனா அதிரடியான விசாரணையை தொடங்கியுள்ளார். குறிப்பாக முந்தைய ஆட்சியில் போடப்பட்ட பல ஆயிரம் கோடி மதிப்பிலான டெண்டர்களை அதிரடியாக நிறுத்தி வைக்க அவர் உத்தரவிட்டுள்ளது அதிகாரிகளிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, முந்தைய திமுக ஆட்சியில் டெண்டர் ஒதுக்குவதில் மிக மோசமான முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு டெண்டரில் சுமார் 35% கமிஷன் கைமாறியிருப்பதாகவும் அவர் புள்ளி விவரங்களுடன் விளக்கியுள்ளார். அதில் 15% ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கும், 15% துறை சார்ந்த அமைச்சருக்கும், மீதமுள்ள 5% அதிகாரிகளுக்கும் லஞ்சமாக சென்றிருப்பதாக அவர் அம்பலப்படுத்தியுள்ளார். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், தேர்தல் முடிந்து மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கையில் அடுத்த ஒரு வருடத்திற்கு தேவையான பணிகளுக்கான டெண்டர்களை தேர்தலுக்கு முன்பே அவசரமாக வெளியிட்டு அதற்கான கமிஷனை முன்கூட்டியே பெற்றுக்கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஏவா வேலு அவர்கள் கவனித்து வந்த நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் ஆண்டுக்கு சுமார் 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் நிலையில் அதில் பெரும் பகுதி முறைகேடு செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. 50 ஆண்டுகால கமிஷன் கலாச்சாரத்தை முதல்வர் விஜய் மாற்றி வருகிறார் என்று கூறிய அமைச்சர், இனி முதலமைச்சர் குடும்பத்திற்கோ அமைச்சர்களுக்கோ ஒரு பைசா கூட கமிஷன் கிடையாது என்ற புதிய நிலையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 12 துறைகளில் இந்த விசாரணை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்னும் 60 நாட்களில் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் சீரமைத்து காட்டுவோம் என்று சவால் விடுத்துள்ள அமைச்சர், பொதுப்பணித்துறையை அமுல் நிறுவனம் போல லாபம் ஈட்டும் துறையாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆட்சி மாறியதும் நெடுஞ்சாலைத்துறையில் வீச தொடங்கி இருக்கும் இந்த விசாரணை காற்று வரும் நாட்களில் இன்னும் பல முக்கிய புள்ளிகளை சிக்க வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.